வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல 10th சயின்ஸ்ல பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி அந்த லெசன்ல பிளான்ட் அனாட்டமி பத்தி மட்டும் பார்க்க போறோம். இது பயாலஜில ஃபர்ஸ்ட் யூனிட் 12 பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி. இந்த வீடியோல இந்த பிளான்ட் அனாட்டமி பத்தி இருக்கிற இம்பார்ட்டன்ட் டிப்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க, அது எப்படி மெமரைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிசியாலஜி பார்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் இன்ட்ரடக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அனாட்டமியோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ த மீனிங் இஸ் ஸ்டடி அண்டர் த கட் அப்படிங்கிறது ஒரு ஒரிஜினல் மீனிங்காக இருக்கும். இப்போ அனாட்டமி அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் இல்லாட்டி அனிமலை கட் பண்ணி அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கிறது தான் பிளான்ட் அனாட்டமி. இது ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேமியோ குரூ இங்கே போர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் இந்த லெசன்ல பார்க்க போகிறது, நம்ம 9th வந்து ஆல்ரெடி டிஷ்யூ சிஸ்டத்தை பற்றி படிச்சிட்டோம். ஸோ அந்த டிஷ்யூ சிஸ்டத்தில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், பர்மனன்ட் டிஷ்யூஸ் பற்றியெல்லாம் நம்ம 9th படிச்சிட்டோம். அந்த பர்மனன்ட் டிஷ்யூஸ் அண்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஒரு பிளான்ட்ல எந்தெந்த இடத்துல இருக்கு, அது என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இந்த லெசன்ல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த லெசனை பொறுத்தளவுக்கு நம்ம அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரென்சியேஷன் தான் அதிகமாக கேட்குறாங்க. மோனோகாட், டைகாட் ஸ்டெம், மோனோகாட், டைகாட் ரூட், இந்த மாதிரி கேள்வி அதிகமாக கேட்குற வாய்ப்பு இருக்கு. சேம் திங் வாஸ்குலர் பண்டில் பற்றியும், டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில், கேம்பியமோட பொசிஷன்ஸ் அண்ட் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், இது கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். சின்ன ஜஸ்ட் மட்டும் பார்த்துக்கலாம். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அண்ட் பர்மனன்ட் டிஷ்யூஸ் 9th படிச்சிருப்போம். இருந்தாலும் நம்ம சின்ன ரீகேப் பார்க்கலாம். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அப்படின்னா டிவைட் ஆகிட்டே இருக்கும். எந்த செல் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டிவைட் ஆகிட்டே இருக்கும், அது மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னா டிப் பகுதியில் தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துல க்ரோத் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ இது அன்டிஃபரன்ஷியேட்டட் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் தான். இதோட ஒரே ஃபங்க்ஷன் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கிறது தான். இதனால தான் என்ன ஆகுது, பிளான்ட்டோட கிரித் இன்க்ரீஸ் ஆகுது, ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, நியூ பார்ட்ஸ் வருது, எல்லாமே மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் தான். நெக்ஸ்ட் பர்மனன்ட் டிஷ்யூஸ். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்லேருந்து வந்த செல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாடிஃபை பண்ணிக்கும். அந்த மாடிஃபை ஆன செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்மனன்ட் டிஷ்யூஸ்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன இருக்கும், பேரன் கைமா இருக்கலாம், கோலன் கைமா இருக்கலாம், ஸ்க்ளிரன் கைமா இருக்கலாம். சேம் திங் நம்ம காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து டிஷ்யூ சிஸ்டம் வந்து மொத்தம் 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. டெர்மல், கிரவுண்ட் டிஷ்யூஸ் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ. இது வந்து நீங்கள் ஒரு சின்ன இமேஜினாக ஞாபகம் பண்ணிக்கங்க. ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர், ஒரு ரவுண்ட் சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மல்னு வச்சுக்கலாம். சென்டர் பார்ட்ல இருக்கிற சைலம் அண்ட் ஃப்ளோயத்தை நம்ம கிரவுண்ட் டிஷ்யூன்னு சொல்றோம். இதுக்கு ரெண்டுக்கும் நிறையப்பட்ட பகுதி அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூன்னு சொல்றோம். சைலம் அண்ட் ஃப்ளோயத்தை வந்து நம்ம வாஸ்குலர் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ. கிரவுண்ட் டிஷ்யூ வந்து சைலம் அண்ட் ஃப்ளோயத்துக்கு வெளியே இருக்கும், பிட் பகுதியில் இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ ஒவ்வொரு டிஷ்யூக்கும் அதோட ஃபங்க்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கலாம், சின்ன ஜஸ்ட் மாதிரி. டெர்மல் செல்ஸ், கிரவுண்ட் டிஷ்யூ அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ. டெர்மல் அப்படின்னாவே என்ன சொல்றோம், ஸ்கின் வச்சுக்கும். ஸோ எபிடெர்மல்ல இருக்கிறது எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மல். இதில் முக்கியமான ஒர்க் என்னவா இருக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ். வாட்டர் லாஸ் குறைக்கிறக்கும் பாதுகாப்புக்கும் பயன்படுது. கிரவுண்ட் டிஷ்யூ நான் அப்ளை சொன்ன மாதிரி பேரன் கைமா, கோலன் கைமா அண்ட் ஸ்க்ளீரன் கைமா 3ஆவும் இருக்கலாம். இதில் ஸ்க்ளீரன் கைமா மட்டும்தான் டெட் செல். ஸோ ஸ்க்ளீரன் கைமாவோட முக்கியமான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷனில் தான் அது முக்கியமான ஒர்க் பண்ணுது. போட்டோசிந்தசிஸ், ஃபுட் ஸ்டோரேஜ், ரீஜெனரேஷன் இது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன் கைமாவும் கோலன் கைமாவும் பண்ணும். நெக்ஸ்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூவில் 2 வகையான டிஷ்யூஸ் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ், ஒன்று சைலம் அண்ட் ஃப்ளோயம். இது ரெண்டோட ஃபங்க்ஷன் நம்ம 9th படிச்சிருக்கோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது சைலத்தோட ஒர்க்கு, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது ஃப்ளோயத்தோட ஒர்க்கு. தென் இதோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி நம்ம ரிவிஷனில் கூட கேட்டிருந்தாங்க, கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தில் என்னென்ன செல்ஸ் இருக்கு. ஸோ வி ஹேவ் ரைட் கார்டெக்ஸ், எபிடெர்மிஸ், பெரிசைக்கிள் அண்ட் பித். தென் வாட் இஸ் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு 2 மார்க் கொஷின். இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படிங்கிறது போதும். பெரும்பாலும் சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கிறத வாஸ்குலர் டிஷ்யூன்னு சொல்கிறோம். இட் மே பி இந்த ஃபார்ம் ஆஃப் பண்டில்ஸ். அந்த பண்டில்ஸாக இருக்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Depends upon the vascular bundles, we are classified into 3 types: radial, conjoined and concentric. இது வந்து நம்ம ரொம்ப எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த டயக்ராமை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும்.
நீங்க நிறைய படிக்கணும் கூட அவசியம் இல்லை. just you go through the diagrams வரைஞ்சு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா you can get full mark easily. first radial அப்படிங்கிறது xylem and phloem வந்து it's form of circle வந்து xylem ஒரு லைன் இருக்கும், phloem ஒரு லைன் இருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா we can call it as radial. then conjoined, collateral, open அப்படின்னா what is the meaning of open and close? இந்த ரெண்டு டயக்ராம் பாத்தீங்கன்னாவே தெரியும். இதுக்கு நடுவுல கேம்பியம் இருக்கு. when there is a cambium is present between xylem and phloem, it is called open. இதான் திறந்த கற்றைகள்னு சொல்லுவோம். conjoined ரெண்டுமே இருந்துச்சு, ரெண்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா we can call it conjoined, collateral and open. same thing, conjoined, collateral and closed because cambium is absent. next, bicollateral. so collateral means cambium is present one layer. here bicollateral, so it's two layer of cambium and phloem is present both sides of the xylem. So when the phloem is present both sides of the xylem of the cambium, it is called as bicollateral. then concentric, amphipherical, concentric, ampivessel. so you can see xylem is totally surrounded by phloem in amphipherical. in ampivessel, phloem is surrounded by xylem. so this is concentric. so these are the diagrams are very important for the 5 marks or 4 marks nowadays. so 4 marks கேட்கும்போது என்ன பண்ணணும், இந்த டயக்ராம்ஸை வரைஞ்சிட்டு அதோட டைப்ஸை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம போகிறது இந்த வாஸ்குலர் பண்டல்ஸ் ஒவ்வொரு பிளான்ஸ்லையும் எந்தெந்த பொசிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ரூட், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட் ஆஃப் மோனோகாட் அண்ட் டைகாட். ஃபார் மோனோகாட் they giving maize, for dicot they giving bean. Instead of reading everything, you just note on the points and go with the diagram. Diagram is very essential. when you memorize the diagrams and when you draw the diagram as it is, you can write what are the parts, what is the position, then you can get the good marks. first we see the ground plan. We have outermost layer, then root hair. in monocot and dicot there is no difference in ground plan of epiderma. then pith only it will different, the vascular structure only it's different. here we have xylem and phloem, it's radially arranged. here also it's radial. what is the difference? in dicot root there is no pith, in monocot root there is a pith. so there is a difference. it is a difference between monocot stem and monocot root. you can write there piths enough. we have a tabular column. this is also a frequent question. 2 mark la adhigama kekra or question na number of xylems in dicot, tetrarch, monocot is poly. Tetrarch means 4 arcs are present. you can see 1 2 3 4, it is poly. so you can numerous numbers of radials are present, xylem radial. then cambium is present during secondary growth. here it is absent. Instead of cambium is present, so secondary growth is present. so cambium is absent, secondary growth is absent. pith is absent, pith is present. you draw this table column, you can get full marks. next we are going to see about internal structure of dicot stem and dicot root. dicot stem of sunflower and monocot stem, example maize. so for this, if you go for the diagram, it take long time. so instead of going with diagram, you just read everything and write the points as it is. check the diagram. here also epidermal hair, cuticle is present. Cuticle, what is the function means? to avoid the water loss. then in ground tissue we have parenchyma and chlorenchyma and parenchyma. 3 type of tissues are there. Parenchyma for mechanical support, chlorenchyma for photosynthesis because it's presence of chlorophyll. then parenchyma, same thing. This ground plan, you can see the vascular bundle is present in the form of radial arrangement. but when you see in monocots, it is just like a skeletal structure and scattering vascular bundle. Another important thing is of monocot, the important question come from this. Protoxylem lacuna, this is the important 2 mark. here you can see a cavity like structure. so it is a protoxylem lacuna, it forming the y-shaped structure. so this is the important difference between monocot and dicot. Monocot, you can see scattering of vascular bundle, but in dicot you can see the radial arrangement. pith is present in dicot, remaining all the structures are same. here also cuticle is present. then the difference between monocot stem and dicot stem, important 4 mark.
Sometimes it may ask in 7 mark also, combination with this 4 mark and another 1 more 2 mark. For STEM, you can go with the ground plan thoroughly, because they may ask in 2 marks also, this ground plan alone, not entire enlarged structure. First, hypodermis, dicot having colon chymatus, monocot it is scleran chymatus. I already told you scleran chymatus cells are dead cells, they are used for mechanical support. Ground tissue, it is different into cortex, endodermis, pericycle and pith. Here there is no differentiation, so there is no cortex, there is no pericycle, there is no distinct endodermis, there is no distinct pith. So the ground tissue is undifferentiated. Vascular bundle is less number, uniform in size, arranged in ring, open, bundle sheath is absent. If you can see in the opposite side is totally opposite. The number of vascular bundles are numerous. It is smaller, bigger in central, then it is scattering form, closed because there is no cambium is present, bundle sheath is present. Secondary growth is present because due to the presence of cambium, then it is open vascular bundle. Secondary growth is absent in most of the cases. In very few cases you can see tree-like wood-like structures in monocot stems. Pith is present, pith is absent, medullary rays are present, medullary rays are absent. So this tabular column is very very important. ஒரு 4 மார்க்ல இது கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல நம்ம 7 மார்க்ல போறோம் அப்படின்னா இந்த டேபிளர் காலமும் இதோட காம்பினேஷனும் இன்னொரு क्वेश्चंस கேட்பாங்க. சோ இது வந்து தரவா பண்ணி வச்சுக்கங்க. வித்அவுட் எனி மிஸ்டேக்ஸ் எழுதி பாத்தீங்கன்னா தான் இது வரும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மாத்தி எழுதினாலும் டோட்டலா தப்பாயிரும். நெக்ஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் லீஃப் அண்ட் மோனோகாட் லீஃப். டைகாட் லீஃப், மோனோகாட் லீஃப் நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்திருப்போம். நம்ம வந்து டைகாட் லீஃப் அப்படின்னு பார்க்கும்போது you can see the difference. ஒரு இதுல வந்து ஒரு ரெட்டிகுலேட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அதுல ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சரையும் நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போறோம். ஸோ சேம் திங் இட் வில் பி எம்பஸ் ஹியர். இது ரெண்டுலையுமே அப்பர் எபிடெர்மிஸ், லோயர் எபிடெர்மிஸ். நீங்க ஃபர்ஸ்ட் டயக்ராம நல்லா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா you can easily write upper dermis and lower epidermis. Then bundle sheath, ரெண்டுலையுமே bundle sheath இருக்கும், xylem and phloem. லீஃபை பொறுத்தளவுக்கு இட் இஸ் டோட்டலி க்ளோஸ்டு. இதில் எந்த இடத்துலையுமே கேம்பியம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வர சான்சஸ் கிடையாது. இதில் நம்ம கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கும்போது மேலே வந்து பாலிசேட் பேரன் கைமா ஒரு செல் இன்டர்ஸ்பேஸ் இல்லாமல் லைனாக அரேஞ்ச் ஆகிருக்கிற செல்ஸும், கீழே வந்து பார்க்கும்போது ஸ்பாஞ்சி பேரன் கைமா வந்து டைகாட் லீஃபில் இருக்கும். இதே ஒரு மோனோகாட் லீஃபில் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஒரு ஸ்பாஞ்சி பேரன் கைமா இல்லை பாலிசேட் பேரன் கைமா அப்படின்னு டிஃப்ரென்சியேஷன் இருக்காது. ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் dicot stem and dicot leaf and monocot leaf. இது ரெண்டு வச்சு நம்ம கண்டுபிடிச்ச முடியும். Then stomata, obviously stomata வந்து lower epidermisல அதிகமா இருக்கும், upper epidermisல சில leafsல இருக்கும், பட் இங்க வந்து நம்ம ஆப்ஷன் மாதிரி காமிச்சிருக்காங்க. Then outermost layer is always covered by cuticle to avoid the water loss. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிங்கன்னா போதும். என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பர் எபிடெர்மிஸ், தென் லோவர் எபிடெர்மிஸ், மீசோஃபில் செல்ஸ். மீசோஃபில் செல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய பாலிசேட் பேரன் கைமாவும் ஸ்பாஞ்சி பேரன் கைமா. தென் வாஸ்குலர் பண்டில், மிட்ரிப்பை பார்க்கும்போது இட் இஸ் லார்ஜர். இதே நம்ம பக்கத்தில் சைட் வெயின்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஸ்ட்ரக்சரில் போயிருக்கும். தென் பண்டில் ஷீத் இஸ் ப்ரெசன்ட். பண்டில் ஷீத் இஸ் ஜஸ்ட் லைக் அன் ஒரு பெரிசைக்கிள் மாதிரியோ இல்லை எண்டோடெர்மிஸ் மாதிரியோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த பண்டில் ஷீத்துக்குள்ள தான் இது எல்லாமே இருக்குது. சேம் திங் மோனோகாட், எபிடெர்மிஸ், மோனோகாட்ல அப்பர் எபிடெர்மிஸ், லோயர் எபிடெர்மிஸ் இருக்கு. இதுல இருக்கிற செல்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா புல்லிஃபார்ம் செல்ஸ்னு சொல்லுவோம். பிகாஸ் இட்ஸ் லார்ஜ் அண்ட் ஹேவிங் தின்னர் வால்ஸ் நோன் அஸ் மீசோஃபில் செல்ஸ். மீசோஃபில் செல்ஸ் வந்து தேர் இஸ் நோ டிஃபரன்ஷியேஷன். பாலிசேட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா அப்படி டிஃபரன்ஸ் கிடையாது. வாஸ்குலர் பண்டில், வாஸ்குலர் பண்டில் நம்பர்ஸ் ஆர் லார்ஜ் நம்பர் பிகாஸ் நம்ம லேட்ரல் வீனேஷன் பார்த்துருப்போம், அதனால எனக்கும் நிறையா வெயின்ஸ் இருக்கும். ஸோ வாஸ்குலர் பண்டில்ஸும் நிறைய இருக்கு. இதுலயும் ஒரு பேரன்கைமாட்டஸ் பண்டில் ஷீத் இருக்கு. தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் டைகாட் லீஃப் அண்ட் மோனோகாட் லீஃப். டார்சி வென்ட்ரல் லீஃப், ஐசோபைலேட்ரல் லீஃப். டார்சி வென்ட்ரல் லீஃப் அப்படின்னா நீங்க டார்சினா மேல் பக்கம், வென்ட்ரல்னா கீழ் பக்கம்னு வச்சுன்னா இந்த ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஒரு மேங்கோ லீஃப் எடுத்து பார்த்தாலும் தெரியும், மேலே இருக்கிற பகுதி வந்து கொஞ்சம் டார்க்கான கிரீன் லீஃப், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு இருக்காது. இதே அனாட்டமிக்ல சொல்லணும் அப்படின்னா
அப்பர் எபிடெர்மிஸ்க்கு லோயர் எபிடெர்மிஸ்க்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா மேலே வந்து பாலிசேட் பேரன்கைமா இருக்கு, கீழே ஸ்பாஞ்சி பேரன்கைமா இருக்கு. ஸோ வி கேன் ஃபீல் த டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் mesophyll cells are differentiated into palisade and spongy parenchyma. இங்க வந்து பாத்தீங்கன்னா mesophyll cells are not differentiated into palisade and spongy parenchyma. இது வரைக்கும் நீங்க எழுதிங்கனாவே இப்போ நம்ம பார்த்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 மார்க் 1 or 2 மார்க்ஸும் ஒரு 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் கேட்கறதுக்கு எல்லா வாய்ப்புமே இந்த லெசன்ல இருக்கு. So up to this you just draw the diagram, label the parts and go with the answers. நம்ம anatomy லெசனை பொறுத்தளவுக்கு டயக்ராம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The structure of cambium, differentiation, stem, leaf and root, இதெல்லாம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து முழுமையான மதிப்பெண் எடுக்க முடியும். 2 or 3 டைம்ஸ் கேட்டு பாருங்க, இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் வந்து மார்க் பண்ணி படிங்க. அடுத்தது வந்து பிசியாலஜி பார்ட்ல குளோரோபிளாஸ்ட் photosynthesis work எப்படி நடக்குது, then mitochondria obviously go with respiration and types of respiration. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் சாப்டர்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த லீவ் டைமில் எல்லா லெசனையும் இந்த மாதிரி வீடியோவாக இருக்குது பார்க்குறேன். தேங்க்யூ. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.